அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ப்ரைவேட்டி கான்ட்ராக்ட். சிறுவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வரும்போது இதை இணைச்சி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த 4 லைன் படிக்கும்போது எதனா புரிய வருதான்னு பார்க்கலாம். எனக்கும் இப்போ வரைக்கும் புரியலன்னு நினச்சிக்கலாம். ப்ரைவேட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் என்பது ஒப்பந்தத்தில் பங்கு பெறுபவர்கள் மட்டுமே. ஒப்பந்தத்தில் யார் பங்கு பெறுறாங்களோ அவங்க மட்டும்தான். தட் மீன்ஸ் ஏ என்கின்ற ஒரு ஆஃபரர், பி என்கின்ற ஒரு ஆஃபரி, இவங்க 2 பேரும் ஒப்பந்தத்தில் பங்கு பெறுவார்கள் வச்சுப்பணுமே. அவர்கள் மட்டுமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழக்கு தொடரலாம். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஏற்படுதுன்னா இவங்க ஆனரபிள் கோர்ட்டை நாடி போகலாம். இவ்வளோதான் கான்செப்ட். பங்கு இல்லாத 3ஆம் நபருக்கு சட்டப்படி எந்த உரிமையும் இல்லை. இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே வராத இந்த 3ஆம் நபர் சின்னு வச்சுப்போமே, சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்பந்தமாக இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு சம்பந்தமாக வழக்கு தொடர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஓரல் கான்ட்ராக்ட் இருந்தாலும் கூட இந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்தா மிக இன்னும் எளிமையாக புரிய வரும். உதாரணமாக இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள், ஏ என்பவர் பி என்பவருடன் ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. ஏவும் பியும் ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. ஏதோ பணம் கொடுக்கலன்னு வச்சுப்போமே, ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. சிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 தருவதாக சொல்கிறாரு. யாருக்கு? ஏ வந்து இன்சிஸ்ட் டு பி, பி வந்து கிவன் டு 10,000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிக்கு. பி பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை தர முடியலை இல்லை தரலை அப்படின்னும்போது சியால் பி மீது அல்லது ஏ மீது வழக்கு தொடர முடியாது. இட்ஸ் கால்டு ப்ரைவேட்டி கான்ட்ராக்ட். அதை தான் இந்த இடத்துல ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்லி பார்ட்டிஸ் டு கான்ட்ராக்ட் கேன் என்ஃபோர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் டு கான்ட்ராக்ட் கெனாட் என்ஃபோர்ஸ். என்ஃபோர்ஸ் மீன்ஸ் என்னென்னா வழக்கு தொடர முடியாதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியாது. லீகல் ஆப்ளிகேஷனுக்குள்ளே வர மாட்டார் அந்த சி என்கின்ற நபர். இதை தான் ஸ்ட்ரேஞ்சர் கான்ட்ராக்டில் மிக தெளிவாக சொல்லியிருப்போம். ஸ்ட்ரேஞ்சர் கான்ட்ராக்டையும் இதே நீங்கள் மிங்கிள் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் கான்ட்ராக்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் ஸ்டடிலாம் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல ஆழமாக பதிய வைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான கான்செப்டும் கூட. இதெல்லாம் இல்லாமல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்று க்ளோஸ் பண்ணவே முடியாது உங்களால். ஏன்னா லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிங்க. இதெல்லாம் எழுதிட்டு தான் நான் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளில வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. இதெல்லாம் தான் உங்களை அரியர்லேருந்து காப்பாற்ற போகுது. கவனமாக நோட்ஸ் எடுங்க. ஸோ இதற்குண்டான கேஸ் ஸ்டடி, ஃபுல் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் கான்ட்ராக்டில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நோட்ஸ் எடுத்துக்கங்க. டன்லப் நியூமேட்டிக் டயர்ஸ் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் செல்ஃப்ரிட்ஜ். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டே இருக்காது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரெயிட்டாக இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கை தொடர்ந்துருவார். ஆனால் இவருக்கும் பார்த்தீங்கன்னா டியூ அண்ட் கோக்கு தான் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அதனால் இவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் சொல்லக்கூடிய விஷயம். முழுசாக வேணுன்னா ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்ட் உள்ளே இருக்கிற அந்த கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக எழுதிக்கிங்க. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா பெரிய டாப்பிக்கும் கிடையாது. ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்டோடு சேர்த்து நீங்கள் எழுத போகிறீங்கன்ற ஒரு கீ பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.